ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா, நம்ம வீட்டு பிச்சி செடியிலேருந்து மல்லிகை செடியிலேருந்து கொஞ்சமாக பூ கிடச்சிச்சு. ஸோ அதை வந்துட்டு பூ கட்டிகிட்டே நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகி 8 மந்த்ஸ் வரைக்கும் பேபி இல்லை. 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ரியா பேபி கன்சீவ் ஆனா. அந்த 8 மந்த்தும் என்ன குழந்தடா பிறக்கும், நமக்கு ஒரு குழந்தை இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் 5th மந்த்லேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் வந்துட்டு 8 மந்த்தில் அவள் கன்சீவ் ஆன பிறகு கொஞ்சமாக ஓகே, நம்மளுக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அப்புறம் அவள் ரியா பிறந்தால, அதுக்கப்புறமா ஒரு 1.5 இயர்ஸ் வந்துட்டு பேபி இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப ரித்துக்குட்டி கன்சீவ் ஆனா. அப்போ வந்துட்டு ஐயோ, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு பாய் பேபிக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வயிற்றில் இருக்கும்போதே ஒரு ஃபயர்னஸோடு தான் இருந்தோம். பாய் பேபி பிறக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே. இவங்க அப்பாவுக்கு கூட அப்படி தான். ஆனால் வந்துட்டு கடவுள் என்ன வச்சுருக்காரோ அது தானே கிடைக்குங்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு ரித்துக்குட்டி பிறந்தா. ரித்துக்குட்டி பிறந்து 1 வீக் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து மனசுக்கு. அதுக்கப்புறம் ஓகே, அவங்க அப்பாவும் ஓகே, நம்ம தான் நம்ம பிள்ளைங்கள வளர்க்க போகிறோம், அடுத்தவங்க வந்து வளர்க்க போகிறது இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃபாக நல்லா செக்யூராக வளர்க்கலாங்கிற மாதிரி சொல்லி மனசளவில் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ ரித்துக்குட்டிக்கு 10 மந்த்ஸ் ஆகுது. இப்போ என்ன தோணுதுன்னா, மனசுக்கு 2 பேரும் செம்மையாக விளையாடுறாங்க, நல்லா இருக்கு பார்க்க.